ட்ரிபியூட் எம்எஸ்வி அவர்களுக்கு நடத்திட்டுருக்காங்க. அவருக்கே ட்ரிபியூட் தேவையில்லை. அவர் மியூசிக் எப்போவும் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த பாட்டெல்லாம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அவருக்கு வேறு எதுக்கு, ஆனால் இவங்க ஒரு மரியாதைக்காக அந்த அவங்க மரியாதை செலுத்துக்கிறாங்க. அண்ணா விஸ்வநாதம் அவர்களுக்கு ஒரு மரியாதை. புரியல நீங்கள் சொன்னது. இது கரெக்டு. நம்மளோடு தான் இருக்கார். அவருக்கு போய் நம்ம ட்ரிபியூட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதைக்காக தான் இது ட்ரிபியூட்டுன்னு. ஆனால் அவர் எப்போ நம்ம மனசுக்குள்ளே நம்மளோட வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த மாதிரி பாட்டுகள் எல்லாம் கொடுத்து ஏதோ ஆசை இருக்குது நிறைய பாடணும்னு. ஆனால் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி முடியல. அதனால பாடி பார்க்கலாம் எப்படி வரும். மன்னிச்சிட்டிங்க. நான் எப்படி பாடினாலும் நீங்கள் மன்னிப்பீங்க. சூப்பர்னு எல்லாம் ஃபேன்ஸ். எம்எஸ்வி அவர்கள் ஃபேன்ஸு. நீங்கள் எல்லாம் என் ஃபேன்ஸ் இல்லை. நான் சும்மா அவர் கொடுத்த பாட்டுகள் நாங்கள் பாடி இவ்வளோ பேரு புகழும் எங்களுக்கு கிடச்சிது. திரு ஏல் ராகவன் அவர்கள் வந்திருக்காங்க, எம்என் ராஜாவும் வந்திருக்காங்க, ரொம்ப நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நான் ஏதோ 1-2 பாடுறேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரி, சிட்டு லவ் பேர்ட்ஸா? சரி. எனக்கு கால் கொஞ்சம் அடிபட்டுச்சு. 2.5 வாரம் ஆச்சு. ஆனால் எம்எஸ்வி அவர்களுக்கு எப்போ எங்கே வச்சாலும் கூட நாங்கள் வந்து தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் வீல் சேர் கொண்டு வந்தேன். ஆனால் அங்கே எனக்கே இந்த ஸ்டேஜ் மேலே எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் பாடியிருக்கேன். அந்த வீல் சேரில் வரது எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சரி, உட்காந்து பாடலாம். என்ன இது அவருக்காக பாடுற அவர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை மறக்க முடியாத ஒரு சிட்டுக்குருவி சொல்கிறாங்க. பல்லை மட்டும் பாடுறேன். ஓகேயா? ஓகே. ரசிகர்கள் தான் எம்எஸ்வியோட உயிர். ரசிகர்கள் எல்லோருமே நாங்களும் கூட சேர்ந்தது அவரோட உயிர். அவர்தான். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானோ கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானோ கடலினிலே கலந்திட கண்டேனே. மொட்டு விரிந்த மலரினிலே கொண்டு வந்து கண்டேனே, என்னவோ அது வந்து மோதிட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானோ கடலினிலே கலந்திட கண்டேனே. ஹம்மிங்கப்பா. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணை இல்லையே.
பாடிட்டே போன நிறைய பாட்டுகள் இப்படி பாடிட்டே போகலாம். நிம்மதியாக உட்காந்து வச்சுட்டாங்க என்ன செய்யணும். பார்த்த ஞாபகமில்லையோ ஆஹா 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 பருவ நாடகம் தொல்லையோ பார்த்த ஞாபகமில்லையோ பருவ நாடகம் தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே என்ன நெஞ்சமோ அன்று பார்த்த ஞாபகமில்லையோ பருவ நாடகம் தொல்லையோ. அந்த நீல நதி கரையோரம் நீ நின்றிருந்தாய் அந்தி நேரம். அந்த நீல நதி கரையோரம் நீ நின்றிருந்தாய் அந்தி நேரம். நான் பாடி வந்தேன் ஒரு ராகம், நாம் பழகி வந்தோம் சில காலம். பார்த்த ஞாபகமில்லையோ பருவ நாடகம் தொல்லையோ. அப்படி ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. எங்கே அமர் சார், கங்கை அமரன் கிளம்பிட்டாரா? மாலை பொழுதில் மயக்கத்திலே மறக்க முடியாத பாடல்கள் எக்கச்சக்கம். சொன்னது நீதானா எங்களுக்கா ஒரு 2 வார்த்தை. இது கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. போட்டோ எடுக்கிறவங்க நீதானா நான் இல்லை. சொல் என்ன முத்துகளுங்க, என்ன பாட்டு? ரத்தினங்கள். என்ன இல்ல, இது நல்லா இருக்கு. குரு சிஷ்யம் கரெக்டா இருக்கு. வாங்கோ இல்ல கண்ணா, இது நல்லா இருக்கு. அவர் அப்படிதான் உட்கார்றது பெட்டர். ஏன்னா எம்ஏல இருக்கிற அன்பு இசை அமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள் மேல இருக்கிற பக்தி முக்கியமா. இவங்கெல்லாம் இல்லாமல் ஒரு சினிமாவில் ஒரு இசை இருந்திருக்குமானா நிஜமா இல்லவே இல்லை, செத்து போயிருக்கும். என்ன வந்து அதுக்கப்புறம் ஏதோ அவரை ஃபாலோ பண்ணதுனால அவர் மியூசிக்கை மட்டுமே நம்மளும் கணிக்கணும், அதே மாதிரியே வரணும்னு நினைச்சதுனால தான் இளையராஜாவால் வர முடிஞ்சது. அதுதான் உண்மை. ஏன்னா MS நான் ஃபாலோ பண்ணலன்னா நாங்களாம் இல்லை, அது வேற சமாச்சாரம். சொன்னது நீதானா ஒரு இதழ்காக சொன்னது சாருக்கு வேணுமா? சரி சார், சார் நீங்க பாடுமா. சொல்லுங்க சொல்லுங்க. பால் இருக்கும். ஓகே பாடுங்க. பால் இருக்கும். நீங்க நான் நீங்க ஓஹோ பாடுங்க. ஓகேம்மா ஓகே. நான் தான் MS விஸ்வநாதன். ஒருத்தராலே ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பாடினது இப்போ நான் பாடுறேன். பாக்கியம். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. காற்று வரும், தூக்கம் வராது. 4 வகை குணம் இருக்கும், ஆசை விடாது.
பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது, தூக்கம். இப்ப பாட முடியாது அது. ஐயோ என்ன அந்த உருண்டு வர்ற சங்கதிகள்லாம் பழம் இருக்காது, என்ன நம்ம உருட்டு சங்கதிகள்லாம் உள்ள பாடி முடிச்சாச்சு இல்ல, அதனால தைரியமா வந்து ஸ்டேஜ் மேல உட்கார்றேன். இது விஸ்வநாதம் அவர்கள் என்னோட முதல் ஹம்மிங் பண்ணாங்க. இந்த பாட்டுல மாலை சூடும் மணலால் அதான் பாடம். நீங்க பாடணும் ஹம்மிங். ஓகே ஓகே. 4 4 F 3 அவருக்கு சொல்லி 3 வெச்சுக்கறாங்க. ஆமாங்க. இந்த கிரெடிட் எல்லாம் யாருக்கு? இந்த கிரெடிட் எல்லாம் யாருக்கு? அவருக்கு இல்ல, நடத்துறவருக்கு. ஓ நிச்சயம் இந்த மாதிரி இந்த பாக்கியம் வேணுமா? ஏதோ பாக்கியம் அவருக்கு தான். நிஜமா நடத்தணும்னு வராங்க இல்ல, அதுதான் ரொம்ப. என்னென்ன பாட்டுமா என்ன விட்டா ஒரு 2 நாளைக்கு இவங்க பாட்டெல்லாம் பாடிட்டு உட்காந்துருப்போம். அவ்வளவு பொக்கிஷங்களை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டை நிறைய திருடி நாங்கள் போட்டிருக்கோம் எக்கச்சக்கமா, அது வேற விஷயம், அதெல்லாம் அப்புறம் சொல்லலாம். மாலை சூடும் மணநாள், இளம் மங்கையின் வாழ்வினில் திருநாள், சுகம் விடும் காதலின் எல்லை, வேறொரு திருநாள் இனி இல்லை. காதல் கார்த்திகை திருநாள் அதெல்லாம் வேண்டாம். ஓகே வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். யார் அதை பாட சொன்னது உங்களை? அமர் கங்கைமரன் அளந்து நான் பேச நினைப்பது. ஓகே ஓகே கண்ணா கண்ணா கண்ணா. சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை, சொல்லுக்கு விலையேதும் இல்லை, விலையேதும் இல்லை. ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே, உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்று வேறேதுமில்லை, வேறேதுமில்லை. ஐயோ நீங்க அம்மா சொன்னதுல ஒண்ணு என்னன்னா, அவங்க கூட சேர்ந்து அம்மிங் பாடின பாட்டை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் அதிக பிரசக்தனமா சரணம் எல்லாம் பாடிட்டு இருக்கேன். சொன்னது நீ தானா, சொல் 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 என் உயிரே, சொன்னது நீ தானா, சொல் 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 என் உயிரே. சம்மதம் தானா, சம்மதம் தானா, ஏன் ஏன் என் உயிரே, ஏன் என் உயிரே, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. எனக்கு ஒரு ஆசைமா, நான் ஒரு சரணம் பாடி பார்க்குறேன். மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே, மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே,
சொல் என்னுயிரே. இந்த சினிமா சங்கீதம் வந்து எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கவிஞர் கண்ணதாசன் ஐயா, சுசீலம்மா, டி.எம். சௌந்தரராஜன் இல்லைன்னா என்ன கதியா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த வாய்ஸ் இல்லாமல் இப்போ இருக்கிறத சொல்லக்கூடாது. இது என்னமோ போயிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு கோபுரங்களாக ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலாக கபாலீஸ்வரர் கோபுரமாக நின்று கொண்டிருப்பது இவர்களுடைய குரல்களும் இவர்களுடைய இசையும் மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் ஃப்ளாட்டை போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான். ஒரே ஃப்ளாட்டில் 15 பேர் கூடியிருக்க மாதிரி தான் இருக்கிறத தவிர அப்போ தனிப்பட்ட கோவிலாக இருந்தது விஸ்வநாதன் அண்ணா மியூசிக்கு, கவிஞர் கண்ணதாசன் ஐயா பாட்டு, சுசீலாமா, டி.எம். சௌந்தரராஜன், வேறு ஒன்றுமே கிடையாது. நல்ல எக்காச்சக்கமான பாட்டு. என்ன பாட்டு? இந்த பேக்ரவுண்ட் சாங் வாராதிருப்பானோ வண்ணமலர் கண்ணனவன், அப்புறமேலு கர்ணன்ல உள்ள என்னுயிர் தோழி கேளொரு செய்தி. என்னன்னா பாட்டுங்க, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு நமக்குலாம். எனக்கு எல்லா பாட்டும் மனப்பாடம். அதான் ஒரு ஒரு பெரிய கஷ்டம். நினைக்க தெரிந்த மனமே. இப்போ பாட போகிற பாட்டு வந்து சாகி பல்லவி. ஓகே, அதுதான் எனக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்த பெருமை திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கு தான் கிடச்சிது. நல்ல மூடு, நல்ல கண்ணை மூடிட்டு கேட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா உங்களுக்குள்ள மனசுக்குள்ள இந்த இசை போகும். இந்த பாட்டு அவ்வளோ அற்புதமான பாட்டு. கண்ணை மூடிட்டு கேளுங்க ப்ளீஸ். போய்விடு தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு. வண்ணவிழியின் வாசலில் என் தேவன் தோன்றினார். எண்ணம் என்னும் மேடையில் பொன்மாலை சூடினார். வண்ணவிழியின் வாசலில் என் தேவன் சொன்னம் என்னும் பெண்மையே உன் மென்மை கண்டு கலைஞனாகினான். கலைஞனாகினான். நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வானிலா எந்த நுண்ணும் தலைவன் இல்லை சென்று வானிலா
ஐயோ 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 தெய்வம் தந்த பாட்டு இதெல்லாம். ஏன்னா கடவுளை ஒரு கிரியேட் பண்ணாங்கன்னா புதுசாக ராகத்தையும் அந்த பாடலையும் அதை அருமையான குரலில் வர வைக்கக்கூடிய திறமையும் தெய்வ கருணையினால் தான் மட்டுமே முடியும். தெய்வ கருணை. நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழக்கவில்லை நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தேன் கண்களும் மூடவில்லை என் கண்களும் மூடவில்லை. எப்போ பாடகி பாடகர்கள் எப்போ இது மறக்க முடியாது, கண்கள் மூட முடியாது. ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் உயிரால் கலந்திருப்பேன். ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் உயிரால் கலந்திருப்பேன். அதை இறப்பினிலும் மறு பிறப்பினிலும் நான் என்றும் நினைத்திருப்பேன். நான் என்றும் நினைத்திருப்பேன். நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவே இழப்பதில்லை. நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தேன் கண்களும் மூடவில்லை நான் கண்களும் மூடவில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை. மகா இன்னொருத்தர் சொல்லணும்னா ஸ்ரீதர் சார். ஸ்ரீதர் சார் என்னென்ன மாதிரி அவர் படங்களில் ஸ்பெஷல் சாங்ஸ் வரும். உங்களுடைய சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான சாங் வரும். முத்துக்குள கண்கள், பூமாலை, ஒரு மல்லிகை எல்லாம் மியூசிக் அப்படி புளிஞ்சு எடுத்து வாங்கி கொடுத்தவங்க. அந்த அந்த உயிர் அந்த ஜீவன் நிறைய பேர் இருக்காங்க பாடுறதுக்கு உற்சாகமா. இருந்தாலும் இந்த சந்தோஷம் கிடைக்குமா? ரொம்ப மகிழ்ச்சி. பெரிய எல்லாம் சிங்கர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் எம்எஸ்வி அவர்கள் பாட்டு பாடணும். எம்எஸ்வி சார் கம்போஸ் பண்ண பாடல்கள் எல்லாம் இங்கே நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க தான் அந்த ரியல் சிங்கர். அவரோட எம்எஸ்வி சாரோட ரியல் சிங்கர். அவங்க வந்து இங்கே நம்மளோட பாடினது எங்களுக்கெல்லாம் வந்து புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி இருக்கு. ரெண்டாவது கங்கை அமரன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கெழுதகை நண்பர், ஒரு உண்மையான மனிதர், உண்மையானவர். தாயன்பன் நீங்க கூப்பிடுங்க நான் வரேன் வருவார். உண்மையான பக்தர் எம்எஸ்வி அவர்கள். உண்மையான பக்தர். அவர் நக்கீரன்ல எழுதுறதெல்லாம் தொடர்ந்து படிக்கிறேன். உண்மையை அப்படியே எழுதுறார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அமரன் சார். ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். சௌந்தரராஜன் அவர்களை மறக்க முடியாது. இந்த சந்தோஷகரமான பாட்டை ஸ்டேஜ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு தான் பாடுவார் அவர். நான் காவாம பாடுவேன். என்னம்மா கொஞ்சம் கூட நீ சரியா பாட மாட்டேன் என்னைக்கு ரெக்கார்டிங்கில் கூட அப்படிதான். ஆனா அம்மா மட்டும் அப்படியே பார்த்து. ஆமா காலங்கள்மா ரொம்ப அருமையான காலங்கள், அருமையான காலங்கள் ரொம்ப. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம்
ஆயிரம் பால்ராஜ் எண்ணம் இருக்காரு. வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில்லேதான் சுகம் சுகம் சுகம். சரி பால்ராஜ் கூப்பிட்டு பாட வைக்கல. வாங்கலாம் வாங்க கண்ணா ஓடாங்க வரணும் இந்த வாங்க, நானே உங்க பாட்டெல்லாம் பிடிச்சிட்டேன். இங்க வாங்க. எல்லாம் துண்டு துண்ட பாடின ரெடியா இருக்க, பின்னால அம்மாவோட பாடுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஓடாங்க. அப்பாவோட பாட்டு பசங்க அண்ணா ராகவன் அண்ணா, ஏஎல் ராகவன் அண்ணா ப்ளீஸ். அவருக்கு பாட்டு பார்க்க வேண்டியதில்லை, ஸ்ருதி குறைக்க வேண்டியதில்லை. ஐயா அப்படியே வாய்ஸ் அப்படியே வச்சிருக்காரு. ரொம்ப வாழ்க வளர்க, ரொம்ப நல்லா இருக்கு. அருமை சகோதரி எம்என் ராஜம் அவர்களையும் மேடை கிடைக்கிறேன். காவியமா ஓவியமா? நீங்கள் உங்கள் பாட்டு என்ன பாடின ஞாபகம் இல்லை, இது மட்டும் ஞாபகம் ஒரு காவியமா ஓவியமா அவருக்கு. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். கண்ணருகில் பெண்மை குடியேறு, கையருகில் இளமை தடுமாறு. தென்னை இளநீரின் பதமாக ஒன்று நான் தரவாயிடமாக. கண்ணருகில் பெண்மை குடியேறு, கையருகில் இளமை தடுமாறு. தென்னை இளநீரின் பதமாக ஒன்று நான் தரவாயிடமாக. செங்கனில் தலைவன் பசியார தின்ற இடம் தேனின் சுவையூர பங்கு பெற வரவா துணையாக. செங்கனில் தலைவன் பசியார தின்ற இடம் தேனின் சுவையூர பங்கு பெற வரவா துணையாக.
கள்ளிருக்கும் மலரே வளைந்தாடு களைப்பார மடியில் இடம் போடு உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு உலகையே மறந்து விளையாடு கள்ளிருக்கும் மலரே வளைந்தாடு களைப்பார மடியில் இடம் போடு உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு உலகையே மறந்து விளையாடு விம்மி வரும் அழகில் நடை போடு வந்திருக்கும் மனதை எடை போடு வேண்டியதை பெறலாம் துணிவோடு ஆஹை 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 விம்மி வரும் அழகில் நடை போடு வந்திருக்கும் மனதை எடை போடு வேண்டியதை பெறலாம் துணிவோடு ஆஹை ஆஹை உன் பாதையிலே நான் ஊர்வலம் வருவேன் புதுமையை நீ பாடு ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஆ, ஆ, ஆ. ஐயா! ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஹா, 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 ஹா. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஆனா அவனா ஆனா அவனா ஐயோ அது என்ன ஈனா? கஷ்டம்ப்பா. ஈயன்னா ஈ ஊன ஊவನ್ನ ஊவನ್ನ ಏನ ஏன்னா ಏಯನ್ನ ஏயನ್ನ ಅಯ್ಯನ್ನ ஐயನ್ನ ಓನ ஓன ಓವನ್ನ ஓவನ್ನ ಅವ್ವನ್ನ ಅವ್ವನ್ನ ಅಕ್ಕನ್ನ அக்கன்னா ಕಸಟ ತಪರ கச்சட தவிர ವಲ್ಲಿನಮ வல்லினமாம் ஞனன நமன ஞங்கன நமன மெல்லினமாம் மெல்லினமாம் எழல வரல எரல வழல இடையினமாம் இடையினமாம் அன்று ஊமை பெண்ணல்லோ என்று பேசும் பெண்ணல்லோ ஐயா உன்னை கண்டு தமிழ் பாடும் பெண்ணல்லோ அன்று ஊமை பெண்ணல்லோ என்று பேசும் பெண்ணல்லோ ஐயா உன்னை கண்டு தமிழ் பாடும் பெண்ணல்லோ மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பெண்ணல்லோ மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாடல்லோ மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ மங்கை நானும் தன்னந்தனியே
மனசில் பாடிய பாட்டல்லோ. ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ, நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ. அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ, நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ. தமிழ் சேலை கட்டிக்கொண்டல்லோ, கட்டிக்கொண்ட ஆடை ஒட்டிக்கொண்டல்லோ. கொஞ்சம் தமிழ் வார்த்தை நெஞ்சில் வந்தல்லோ. நெஞ்சம் ஒன்று சேரும் நேரமில்லரோ, நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் இந்த நேரம், சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தாரோ. நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் இந்த நேரம், சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ. புறாவும் மாடப்புறாவும் மனதில் பேசும் பேச்சல்லோ, மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ. ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ, நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ. ஓ ஓ காட்டில் வந்த வேடன் மானை கண்டல்லோ, மானை கண்ட வேளை மயக்கம் கொண்டல்லோ. இங்கே வந்த காதல் அங்கே வந்தல்லோ. அங்கும் இங்கும் காதல் தூது சென்றல்லோ. தூது சென்ற காதல் பாடி வந்த பாடல், சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ. தூது சென்ற காதல் பாடி வந்த பாடல், சொந்தம் தந்ததாலே இன்பம் தந்தல்லோ. மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ, மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ. ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ, நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ. ஓ ஓ ஓ என்ன சுத்தமா ஆனா ஆவன்னா கசட தவிர வெள்ளினமா வல்லினமான்னு சொன்ன அந்த காலத்து பாடல்கள் இது ஒன்று தான் உண்டே தவிர தமிழில் இந்த காலத்தில் தமிழை சொல்லி கொடுக்குறதுக்கு என்ன தமிழ் பாட்டு இருக்குன்னு நமக்கே தெரியல. ஏன்னா அப்படி இருக்கிற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குற்றம் சொல்ல முடியாது பிள்ளைங்க வளர்கிற காலத்தில். ஆனால் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய மனமார்ந்த கருத்து. ரொம்ப தமிழை சொல்லி கொடுக்குற அற்புதமான பாடல்கள் இந்த பாடல். அடுத்து என்ன வார்த்தைகளோ வெந்நீராடையிலேருந்து பாட போகிறாங்க. அந்த பாட்டுக்கு எம்எஸ்வி அண்ணா அந்த என்ன வார்த்தைகளுக்கு ஒரு பியானோ பிட்டு 20 பார் போட்டிருப்பாரு. நான் பாஸ்டனில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பியானோ பீஸை வாசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன் இப்படி போட்டிருக்காரு பியானோ பீஸ்ன்னா,
அந்த கதாநாயகியோட கேரக்டரே அந்த 20 பார்ல கொண்டு வந்திருக்காரு. பார்க்கறதுக்கு அவ ஸ்மூத்தாக இருப்பா, அப்புறம் கொஞ்சம் வேரியேஷன், அப்புறம் டென்ஷன் போன பிறகு ஃபோர்ட்டே, அவ கண்ணாபின்னான்னு நடந்துக்குவா. அந்த ஃபோர்ட்டே முடிஞ்ச பிறகு சாமி மலை இறங்குற மாதிரி பியானிஸ்மோ அப்படியே மெதுவா இறங்கி வந்து நார்மலுக்கு வந்துடுவா. பாட்டு என்னென்ன வார்த்தைகள் அந்த பியானோ பீஸை வாசிங்க. நார்மலா இருந்தவ ஒரு சின்ன வேரியேஷன் G6 இருந்து E7 போயிட்டார். கண்டினியூ. டென்ஷன், ஃபோர்ட்டே, பியானிஸ்ஸிமோ. சார் இதுதான் சார் அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் அப்படியே அந்த பியானோ பீஸ்ல வச்சிருக்காரு. இது எத்தனை பேருக்கு சார் தெரியும்? இது யாருக்கு? இது மியூசிக்கே யாருக்கும் தெரியாது சார். இந்த தமிழ்நாட்டிலையும் சரி டெல்லியிலையும் சரி மியூசிக்கே தெரியாது யாருக்கும். அந்த 20 பார் பியானோல ஒரு கேரக்டர் சொல்ல முடியுமா? சொல்லி இருக்கிறார் நம்ம MSV அண்ணன். என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழிப்பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன். சொன்ன கதை புரியவில்லை. என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழிப்பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன்.
சொல்லி முடித்து விட்டு சொன்ன கதை புரியவில்லை. மரியாதைக்குரிய அன்னியார் ராஜாத்தி கலைஞர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக அம்மா சுசிலா அவர்களுடைய பாடலை கேட்கத்தான் அன்னியார் வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க நன்றி. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். பிபிஎஸ் அவர்கள் பாடுறப்போ நிலவே என்னிடம் நெருங்காதே பாடுறதுக்கு வருவார். வரிசையாக நானும் என் பின்னால் ஜானகம்மா, என் பின்னால் பாலு, என் பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் வந்துடுவாங்க. அப்புறம் பிபிஎஸ் சொல்லுவார், அம்மா என்னை பாட விடுங்கம்மா, நான் பாடுறதுக்கு வரேன் இந்த பாட்டை. இல்லை சார், எங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், நாங்கள் எல்லாருமே கோரஸாக பாடுறவங்களோட. நீங்கள் பாடுறீங்களா? நிலவே என்னிடம் நெருங்காதே நீ இடத்தில் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. ராஜ் கபூர் அவங்க வந்து சென்னையில் இந்த அத்தான் என்னத்தான் பாட்டை, பாவ மன்னிப்பு பாட்டை கேட்டுட்டு அவர் என்ன சொன்னார், இந்த பாட்டை அப்படியே எனக்கு கொடுங்க, நான் ஹிந்தியில் அப்படியே வச்சுக்கிறேன். என்னங்க ஹிந்தி படத்தில் தமிழ் பாட்டா? இல்லை இல்லை, இந்த பாட்டோட ஸ்வீட்னஸை கேட்ட பிறகு இந்த பாட்டை அப்படியே வச்சுக்கணும்னு என் மனசு சொல்லுதுன்னாரு. அந்த பாட்டை என்னுடைய ரெக்வெஸ்ட்டு, அம்மா பல்லவி மட்டும் பாடுவாங்க. இந்த பாட்டு பாடுறப்போ எனக்கு உடம்பு சரியில்லை சார், வாய்ஸ் சரியில்லை, கொஞ்சம் இன்னொரு நாள் வச்சுக்கலாமா, ஏதோ ஒரு லைன் பாடு. சரி பாடு, இந்த வாய்ஸ் போகிறோம் இந்த பாட்டுக்குன்னு சொல்லிட்டாரு. அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அத்தா என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து எப்படி சொல்வேனடி, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. ஏனத்தான் என்னை பாரத்தான் கேளத்தான் என்று சொல்லித்தான், ஏனத்தான் என்னை பாரத்தான் கேளத்தான் என்று சொல்லத்தான், சென்ற பெண்ணைத்தான் கண்டு துடித்தான் அழைத்தான் சிரித்தான் அழைத்தான், எப்படி சொல்வேனடி,
அவர் என்னை எப்படி சொல்வேனடி. எம்என் ராஜா அம்மா அவர்கள் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் ரொம்ப பலம் வந்துச்சு, நீ ஓடி போகிற இப்போ இன்னைக்கு காலு வலி ஒன்றும் இல்லை உனக்கு, பாட்டில் எல்லாம் போயிடுச்சு, நீ ஓட போகிற நீ இப்போன்னு. வாழ்க. என்ன வேகம் நில்லு பாமா, பாமா என்ன கோபம் சொல்லலாமா, ராமா என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, ராமா உன்னை விட்டு உள்ளம் என்ன பாடலாமா. என்ன வேகம் நில்லு பாமா, என்ன கோபம் சொல்லலாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, உன்னை விட்டு உள்ளம் என்ன பாடலாமா. Sunday picture, Monday picture, Tuesday circus, Wednesday நம்ம போவோம் ஜாலியாக பாமா, என்ன வேகம் நின்று பாமா, என்ன கோபம் சொல்லலாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, உன்னை விட்டு உள்ளம் என்ன வாழலாமா. நாணம் என்பதென்ன என்ன நீயும் பார்த்ததில்லை, இல்லை உன்னை பார்த்த பின்னே பின்னே நானும் பார்த்ததில்லை. கடவுள் என்ன செய்வார், செய்வார் பெண்ணை படைத்து நின்றார், நின்றார் பெண்ணை படைத்த பின்னே பின்னே கண்ணை மூடிக்கொண்டான். சண்டே பிக்சர், மண்டே பிக்சர், டியூஸ்டே சர்க்கஸ், நம்ம போவோம் ஜாலியாக பாமா, என்ன வேகம் நில்லு பாமா, பாமா, என்ன கோபம் சொல்லலாமா, லாமா, என்னை விட்டு கண்ணை விட்டு ஓடலாமா, லாமா, உன்னை விட்டு உள்ளம் என்ன வாழலாமா. அன்னம் போன்ற வாக்கிங், வாக்கிங், அல்வா போன்ற டாக்கிங், ஜாக்கிங், போதும் இந்த காலே காலே எப்போ உங்கள் மேரேஜ். லா, 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 லா. பாவை என்று சொன்ன பாடம் என்பதென்ன என்ன கண்ணால் சொல்ல வேண்டும், வேண்டும் கண்ணால் புரிய வேண்டும். சண்டே பிக்சர், மண்டே பிக்சர், டியூஸ்டே சர்க்கஸ், வென்ஸ்டே நம்ம போவோம் ஜாலியாக பாமா, என்ன வேகம் நில்லு பாமா, பாமா, என்ன கோபம் சொல்லலாம்
அவர்கள் அழைத்ததும் உடல்நலம் சரியில்லாத நேரத்திலே கூட அம்மா சுசீலா அவர்கள் இங்கே வந்திருந்து இவ்வளவு நேரம் பாடி நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். தமிழ் சிமிழ் அமைப்பின் சார்பில் அவருக்கு நினைவு பரிசு நாங்கள் வழங்குகிறோம். அவர் கையால் மறைந்த மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்களின் குடும்பத்தினர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். அதே போன்று ஐயா நல்லி அவர்களையும் அண்ணன் ஏஎல் அழகப்பன் அவர்களையும் காந்தி கண்ணதாசன் அவர்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். எம்எஸ்வி குடும்பத்தினர் அருமை சகோதரிகள் லதா, கோபி, மது, இன்னொரு சகோதரி அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விழாவிலே கலந்து கொண்டு ரசிகர்கள் கேட்ட பாடலையும் நாங்கள் கேட்ட பாடலையும் அவர்கள் எம்எஸ்வி அண்ணனுடைய இசையில் பாடிய அத்தனை பாடல்களையும் தனக்கு உடல்நிலை சற்று சரியில்லாத பொழுதும் பாடி நம்மை உற்சாகப்படுத்திய சுசீலா அம்மா அவர்களுக்கு எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா நல்லி குப்புசாமி செட்டி அவர்கள் இந்த நினைவு பரிசை இப்பொழுது வழங்குவார்கள். எம்எஸ்வி ஐயா குடும்பத்தினருக்கு அம்மா சுசீலா அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார். அருமைக்குரிய அண்ணாவுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய லதா அம்மா, இதே நேரத்தில் தானா நேற்று போன வருடம் என்று அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த இசையும் இந்த மக்களும் இசையை நேசிப்பவர்களும் என்றும் அடையாளமாக திகழ்வார்கள். எல்லாருடைய வாழ்விலும் இசை விளக்கேற்றி வைத்த அண்ணன் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல எத்தனையோ பரம்பரைகள் வந்தாலும் அவரை மறக்க முடியாது. அவர் அழகான ஒரு மேடை அமைத்து தந்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி நன்றி நன்றி. மரியாதைக்குரிய அண்ணன் ஏஎல் ராகவன் துணைவியாரோடு அம்மையார் ராஜம் அவர்களோடு இங்கே வருகை தந்தமைக்கு எங்கள் உளமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நினைவு பரிசினை அருமை சகோதரர் கோபி அவர்கள் அண்ணன் ராகவன் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்கினார். மரியாதைக்குரிய ஐயா நல்லி அவர்களுக்கு கங்கை அமரன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கினார். அருமை சகோதரர் இசையமைப்பாளர் கங்கை அமரன் அவர்களுக்கு இசையமைப்பாளர் தாயன்பன் அவர் தான் கொடுப்பார். திரைப்பட தயாரிப்பாளர் நடிகர் ஏஎல் அழகப்பன் அவர்களுக்கு அருமை அம்மையார் எம்என் ராஜம் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கும். அருமை சகோதரர் காந்தி கண்ணதாசன் அவர்களுக்கு நானும் என்னுடைய துணைவர் தாயன்பன் அவர்களும் இணைந்து நினைவு பரிசை வழங்கும். ஸ்ரீதர் வந்து தமிழ் ஹிந்தி ரெண்டிலும் சிவந்தமன் படத்தை எடுத்து கொண்டிருந்தார். அப்போ தமிழ் சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. ஸோ அண்ணன் ரீரிகார்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எம்எஸ்வி அண்ணன். அப்போது லக்ஷ்மிகாந்த் பேரையலால் ஹிந்திக்கு பண்ணுறாங்க. ஸ்ரீதர் லக்ஷ்மிகாந்த் பேரையலால்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே எம்எஸ்வி வந்து தூள் கிளப்பிக்கிட்டு இருக்காரு ரீரிகார்டிங், நீங்கள் வந்து பார்த்தா என்ன அப்படின்னு லக்ஷ்மிகாந்த் பேரையலால் கிட்ட சொல்ல, லக்ஷ்மிகாந்த் பேரலால் சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்து சாரதா ஸ்டுடியோவுக்கு போய் அண்ணன் எம்எஸ்வி அண்ணன் ரீரிகார்டிங் பண்ணுறதையும் அவர் கம்போஸ் பண்ணுற நேர்த்தியையும் பக்கத்திலேயே இருந்து பார்த்தார்கள். பார்த்தாலும் அந்த பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை என்கிற பாடல் ஒரு மைல்ஸ்டோன். அந்த பாடலை கேட்டுவிட்டு மிகப்பெரிய திரைப்பாடகி மிகப்பெரிய சாதனையாளர் லதா மங்கேஷ்கர் அவர்கள் இது போல என்னால் பாட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆஷாஜி அவர்கள் இந்த மாதிரி நிறைய குரூனிங் நல்லா பண்ணக்கூடியவங்க, அவங்களும் என்னால் இதை பாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பாடல் இன்றும் யாராலும் போட்டி போட்டு அதற்கு இணையான ஒரு பாடலை உருவாக்க முடியவில்லை. பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை ஒரு கிளைமேக்ஸ் சாங். இப்பொழுது ஜெயா ஸ்ரீகுமார் இங்கே பாடுகிறார்கள்.
நினைத்ததே நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும். ஓ முத்தம் சிந்தும் முத்து முல்லை வண்ணச் சிட்டு மேடை கண்டு ஆடும் பெண்ணை ரோஜா மொட்டு முத்தம் சிந்தும் முத்து முல்லை வண்ணச் சிட்டு மேடை கண்டு ஆடும் பெண்ணை ரோஜா மொட்டு வேட்டையாடும் மானுக்கென்ன வெட்கம் இந்த பக்கம் வெள்ளிப்பூவின் நெஞ்சில் மட்டும் நித்தம் உண்டு திட்டம் துடித்து எழுந்ததே கொதித்து சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பார் தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பார் நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பார் தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பார் வலை போட்டு பிடித்தாலும் கிடைக்கும் துடித்து எழுந்ததே கொதித்து சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும். விஸ்வநாதன் அவர்கள் லைவ் இன் ஆக்ஷன் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கறதுல எனக்கு ஒரு வெறி. மறைந்த தாளவாத்திய கலைஞர் திரு ஐஎஸ் முருகேஷ் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தார். ஸோ இதுக்காக அவருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு சைக்கிளில் நான் வடபழனி சாரதா ஸ்டுடியோவுக்கு போயிடுவேன். போயிட்டு சாப்பாடு அவருக்கு கொடுத்துட்டு அங்கே உட்காந்து இந்த எம்எஸ்விங்கிற அவர் அப்படியே ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன், இவர் என்ன பண்ணுறாருன்னு. அப்படி நான் போயிருந்த அன்னைக்கு எடுத்த பாட்டு தான் முத்து குளிக்க வாரீகளா. அந்த பாட்டு ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் அப்படி ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன், அந்த திருநெல்வேலி பாஷையில் அந்த டைப்பில் ஒரு பிரமாதமான டைப். பாலச்சந்தர் அப்படியே அங்கே உட்காந்து கேட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார். அந்த முத்து குளிக்க வாரீகளாங்கிற பாட்டை முகேஷ் அவர்களும் சோஃபியா சதீஷும் இங்கே வழங்குகிறார்கள். முத்து குளிக்க வாரீகளா
முச்சை எடுக்கும் வாரிகளா முத்து குளிக்க வாரிகளா முச்சை எடுக்கும் வாரிகளா சிப்பி எடுப்பாமா மாமா மாமா அம்மாளுக்கும் சொந்தமில்லையோ சிப்பி எடுப்பாமா மாமா மாமா அம்மாளுக்கும் சொந்தமில்லையோ முத்து குளிக்க வாரிகளா ஏடா முத்தம்மா உன் மனசு எம்பிட்டு எங்கிட்டேடா சொல்லடி அம்மா ஏடா முத்தம்மா உன் மனசு எம்பிட்டு எங்கிட்டேடா சொல்லடி அம்மா நாளும் இல்லை முத்தெடுக்க நம்மள நீ கூப்பிட்டதின்னடி அம்மா முத்து கொடுக்க வாரிகளா கத்து கொடுக்க வாரிகளா சங்கு மதிப்போமா ஏழா ஏழா அம்மனுக்கும் சொந்தமில்லையோ முத்து கொடுக்க வாரிகளா ஆளான பொண்ணுங்க காக்க வைக்கும் முன்னமே என்னவென்னு சொல்லுவாங்க அக்கோளாறு பண்ணாம சத்த வந்து கொஞ்சுங்கோ சினிமாவில் கொஞ்சிடப்பற காத்தவராயனை ஆரியம்மா காதலிச்ச மாதிரி இல்லே ஜிஞ்சின் நாக்கடி பாத்தீங்களே நீங்க அந்த கரகம் பண்ணி பாருங்க ஓஹோ முத்து கொடுக்க வாரிகளா கத்து கொடுக்க மாறிகளா முத்து குளிக்க வாரிகளா முச்சை எடுக்கும் வாரிகளா நன்றி வசந்த கால நதிகளிலே பிரபாகர் உஷாராஜ். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள் கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் அமர்கலைகள் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள் கனவலைகள்
மலர்கணைகள் பாய்ந்து விட்டால் மடி இரண்டும் பஞ்சணைகள். மலர்கணைகள் பாய்ந்து விட்டால் மடி இரண்டும் பஞ்சணைகள். பஞ்சணையில் பள்ளி கொண்டால் மனம் இரண்டும் தலையணைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். மணவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள். மணவினைகள் யாருடனோ மாயனவன் விதி வகைகள். விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். ஒரு மிகச்சிறந்த பாடல். இந்த பாடலை முகமது ரஃபியை வச்சு பாடணும் அப்படின்னு எம்எஸ்வி அண்ணனுக்கு ஆசை. அவர்கிட்ட கால் ஷீட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் பாம்பேலேருந்து கால் ஷீட்டு ஒன்றும் சொல்லவே இல்லை. கடைசியில் அந்த ப்ரொடியூசர் ஷோ பார்த்தாரு. ஆமாம், இது என்ன முகமது ரஃபின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, உங்களை விட எனக்கு ஒன்றும் அவர் இதை ஜஸ்டிஃபை பண்ண போகிறாருன்னு தெரியல, நீங்களே பாடுங்க அந்த பாட்டுன்னு சொல்லி எம்எஸ்வி அண்ணனை பாட வச்சார். அந்த பாட்டு என்ன பாட்டு கேளுங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். நிலம் வெளுக்க நீர்தான்
நபியே உன் வேதம் உண்டு அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் எல்லை அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் உடலுக்கு 9 வாசல் மனதுக்கு 80 வாசல் உடலுக்கு 9 வாசல் மனதுக்கு 80 வாசல் உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல் அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் எல்லை அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் இருப்போர்க்கு எல்லாம் சொந்தம் இல்லார்க்கு எதுதான் சொந்தம் இருப்போர்க்கு எல்லாம் சொந்தம் இல்லார்க்கு எதுதான் சொந்தம் நல்லார்க்கும் பொல்லார்க்கும் தான் நாயகமே நீயே சொந்தம் அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் எல்லை அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் 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 யா அல்லாஹ் அல்லாஹ் இன்னிசை மன்னர் எம்எஸ்வி அவர்களின் புகழ்பெற்ற பாடல்களை இங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அம்மா சுசீலா அவர்கள், ராகவன் அவர்கள் உட்பட முகேஷ், பால்ராஜ் போன்றவர்கள்லாம், ஜெயஸ்ரீ போன்றவர்கள், உஷாராஜ் போன்றவர்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆசை, இத்தனை பேரும் பாடுறாங்களேன்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஒரே ஒரு சான்ஸ் கேட்டேன். நான் ஒன்றும் பெருசாக பாட மாட்டேன், ஏதோ சுமாராக பாடுவேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன். போன போது ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நிகழ்ச்சியை முடிக்கின்ற இந்த நேரத்தில் மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையமைத்த புகழ்பெற்ற பாடல் உன்னை ஒன்று கேட்பேன். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னார், என்ன பாடத் தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும். காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை. காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை. தாலாட்டு பாட காயாகவில்லை. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும்.
எண்ணி வாழும் பெண்ணை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும்? உன்னை ஒன்று கேட்டேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும்? என்ன பாட தோன்றும்? தனிமையில் காணும் சபையிலே மௌனம், உறவெல்லாம் ராகம், உயிரெல்லாம் பாசம், அன்பு கொண்ட நெஞ்சில் அனுபவம் இல்லை. என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும்? உன்னை ஒன்று கேட்டேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும்? என்ன பாட தோன்றும்? உன்னை ஒன்று கேட்டேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும்? என்ன பாட தோன்றும்? நன்றி நன்றி நன்றி, வணக்கம். புதையல் திரைப்படத்தில் சிதம்பரம் ஜெயராமன் அவர்களும் சுசிலா அம்மா அவர்களும் பாடிய விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே என்ற பாடல். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, ஓடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, கண்ணோடு கொஞ்சம் கலையழகி இசையமுதே, இசையமுதே. விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே விளையாடி இசை பாடி விழியாலே உறவாடி இன்பம் காணலாம். பெண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, கண்ணோடு கொஞ்சம் கலையழகி இசையமுதே, இசையமுதே. விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, தேடாத செல்வ சுகம் தானாக வந்தது போல் ஓடோடி வந்த சொர்க்க போகமே, ஓடோடி வந்த சொர்க்க போகமே. தாத செல்வ சுகம் தானாக வந்தது போல் ஓடோடி வந்த சொர்க்க போகமே, ஓடோடி வந்த சொர்க்க போகமே. காணாத இன்ப நிலை பண்பாடும் நெஞ்சினிலே, ஆனந்த போதையூட்டும் யோகமே வாழ்விலே விளையாடி இசை பாடி விழியாலே உறவாடி இன்பம் காணலாம். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே,
பாடி விழியாலே உறவாடி இன்பம் காண விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கலை அழகே இசையமுதே இசையமுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. அடுத்த பாட்டு சாரதா ஸ்டுடியோவில் எல்லா கதவையும் திறந்து வச்சுட்டாங்க. பிராஸ் செக்ஷன்லாம் வெளியே, பிராஸ் செக்ஷன் 20 பேர், ஸ்டுடியோக்குள்ளே வயலின் 100, அந்த பக்கம் ஹேண்டில் மேனுவல் வந்து வெஸ்டர்ன் கோரஸ் வாய்ஸ் வந்து ஒரு 60 பேர், இப்படி ஒரு 180 ஆர்கெஸ்ட்ராவோட ஒரு பாடல் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. அந்த பாடல் வந்து சிங்கிள் ட்ராக்கில் 21 முறை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 21 முறையும் மூச்சை பிடிச்சிக்கிட்டு டிஎம்எஸ் அண்ணன் பாடியிருக்காங்க. அந்த பாட்டு இப்போ இங்கே டிஎம்எஸ் பால்ராஜ் அவர்கள் பாட இருக்கிறாரு. கேளுங்க, என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். எங்கே மனிதர் யாரும் இல்லையோ, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். எனது கைகள் நீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது
கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்து இறைவன் கொடியவனே, இறைவன் கொடியவனே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே, புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே. பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே, புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே. என்னை கொஞ்சம் தூங்க வைத்தால் வணங்குவேன் தாயே, இன்று மட்டும் அமைதி தந்தால் உறங்குவேன் தாயே, உறங்குவேன் தாயே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். அடுத்த பாடல், சின்ன வயசுல நான் லஸ்கானர்ல எலிசபெத் ராணியும் எடின்பரோ கோமகனும் அந்த சாரட்ல வர்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சின்னப்போ லஸ்ஸுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க என்ன மாதிரி ஒரு இதுல அவுட்ஃபிட்ல இருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், அதுல எப்படி பாட வச்சிருக்காருன்னா எம்எஸ்வி அண்ணன் டிஎம்எஸ், ராணியின் முகமே, அந்த ராணியின் முகமேன்னு சொல்லும் போது அந்த ராஜதோரணையோட பாட வச்சிருக்காரு. இந்த பாட்டு வந்து ராத்திரி 1:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணி காலையில் 7 மணிக்கு ஷூட் பண்ண பாட்டு இந்த பாட்டு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சிண்டிலேட்டிங் ஒரு சாங் நான் இது வரைக்கும் கேட்கல. அந்த பாடலை இங்கே பாட இருக்கிறவர்கள் ஜெயா ஸ்ரீகுமார், டாக்டர் சுந்தர். Thank you.
ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம் ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ பூரண நிலவோ புன்னகை மலரோ அழகினை வடித்தேன் அமுதத்தை குடித்தேன் அணைக்க துடித்தேன் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம் ஆசையில் விளைந்த மாதுளம் கனியோ ஆசையில் விளைந்த மாதுளம் கனியோ கனிதழ் தேடும் காதலர் கிளியோ கனிதழ் தேடும் காதலர் கிளியோ உனக்கென பிறந்தேன் உலகத்தை மறந்தேன் உறவினை வளர்த்தேன் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம் பாவலன் மறந்த பாடலில் ஒன்று பாவலன் மறந்த பாடலில் ஒன்று பாவையின் வடிவில் பார்த்ததும் இன்று பாவையின் வடிவில் பார்த்ததும் இன்று ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கை மூடுதே வெட்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம்